கோவை விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். கோவையில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமை மற்றும் இளம் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக புத்திசாலித்தனமான மற்றும் நிலையான நல்வாழ்வுக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கோவை புதூர் விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் விவா யுவா 2025 என நடைபெற்ற இதில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் நிலநடுக்கத்தை முன்கூட்டியே அறிவது, புதிய தொழில்நுட்பத்தில் மின் உற்பத்தி செய்வது, அறிவியல் திறனுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அதை தொடர்பான விளக்க உரைகளை வழங்கினர். மாணவர்களின் படைப்புகளை இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகத்தின் துணை இயக்குனரும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் DRDO இயக்குனர் முனைவர் கதிர்வேலு பார்வையிட்டு அதில் சிறந்த மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகளை வழங்கினார். இதில் அவருடன் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் பிருந்தா, கல்லூரி நிர்வாகிகள் சூரியகுமார், முதல்வர் கலைவாணி ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய மாணவர்கள் அறிவியல் பாடங்களில் அதிகம் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்த அவர், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படைப்புகள் வியப்பூட்டுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் முப்படையினர் கடுமையான தட்பவெட்ப சூழ்நிலைகளில் பணியாற்றுவதாக கூறிய அவர், இராணுவ வீரர்களுக்கு தேவையான உடல்நல பாதுகாப்பு சாதனங்களை தயாரிப்பதில் இந்தியா முன்னிலை பெற்று வருவதாக தெரிவித்தார். Today VLB Janaki Ammal College of Arts and Science organized a Science Expo Yuva Viva, where 40 schools, 1500 students participated. Every model, every exhibit எல்லாமே வந்து ஒரு கான்செப்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அது நம்ம பூகம்பம் வந்தால் எப்படி சென்ஸ் பண்ணுறது, எப்படி மக்களை சேவ் பண்ணுறது, எவாக்குவேட் பண்ணுறது, அது ஒரு அருமையான மாடல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி அதை வந்து சஸ்டைனபிள் ஹவுஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லிஃப்டிங், ஈவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் ஃபார் அதர் நிறைய ஈவன் சர்ஜரி அந்த அளவுக்குலாம் அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் expo what I have seen, thanks to the VLB Janaki Ammal, and also all students are one way or other way, they are all having talent. Only thing some aspect, சில ஆஸ்பெக்ட் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்ததில் வந்து நல்லா பண்ண முடியும். பட் பை ஜென்ரல் வந்து எல்லாருமே கான்செப்ட் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபியூச்சரில் எப்படி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி அவங்க தீம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் உண்மையிலேயே நம்ம மாணவர்கள்ட்ட வந்து அந்த அறிவியல் சார்ந்த மனப்பான்மையும் அவங்க திங்கிங்கும் நல்லாவே இருக்குங்கிறத வந்து என்னுடைய இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணி இதில் வந்து அவங்க இன்னைக்கு டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஈவன் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக நிறைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தானியங்கியாக பண்ணியிருக்காங்க. அதனால என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாம் அப் டு டேட்டாக இருக்காங்க மாணவர்கள். இல்லை, நம்ம வந்து சயின்ஸில் வந்து உண்மையிலேயே வளர்ந்துட்டு வரோம். அது நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2வது 3 இடத்துல இருக்கிறோம். நான் என்ன தேவைப்படுதுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ளிகேஷன் எங்கே நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி போகணும். நம்ம வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதில்ல. ஸோ அதனால் அகாடமிக் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் எதிர்காலத்தில் வரும்போது உண்மையிலேயே ஒரு அடுத்த 10 வருஷத்தில் ஈவன் அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வந்து இதில் டாப்பில் வரும். அதுக்கான சைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வான்வெளியில், இதில் இராணுவத்தில், ராணுவ ஆராய்ச்சியில் எல்லாத்துலேயுமே அதான் எஸ்பெஷலி நம்ம வந்து இந்தியா எதுனா இது எனர்ஜி, சோலார் கன்வர்ஷன் ஆஃப் சோலார் இந்த எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி எல்லாத்துலேயுமே நான் வந்து டெஃபினட்டாக அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா நல்ல ஒரு மூலைக்கு வரும். அது இல்லை, நான் டிஃபென்ஸில் என்ன நாங்கள் பண்ணுறோன்னா, இப்போ நம்முடைய கோவிட்டில் நம்ம பண்ணல சார். கோவிட்டில் வந்து நம்ம சோல்ஜரில் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள்லாம் சியாச்சினில் -30, ராஜஸ்தானில் 52-53 டெம்பரேச்சர், நீருக்கு அடியில், வானத்தில் ஆப்ரேட் எக்ஸ்ட்ரீமாக ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும், அதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அவங்களுக்குலாம் அது மாதிரியான சப்போர்ட், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு 300 மீட்டர் கீழே, ஒரு 100 மீட்டர் கீழே அவங்க வந்து செயில் பண்ணும்போது சப்போஸ் ஆக்சிடென்ட்னா அவங்க வாட்டர்லேருந்து மேலே வர அளவுக்கு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அங்கே வந்து அவங்க சுவாசிக்கணும், அதுக்கான செட்டப்லாம் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த போர் விமானத்தில் போகிறவங்க இதுக்கு நம்ம புவியீர்ப்பு எகெயின்ஸ்டில் போவாங்க, அவங்க வந்து ஆன்டி ஜி சூட்னு சொல்லி பண்ணுவோம்.
அவருக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வேணும் ப்ரீத் பண்ணுறதுக்கு. நம்மளாம் 20.8% பண்ணுறோம், அவருக்கு 100% 50 ஆயிரம் அடியில் வேணும். ஸோ அதுக்கான ஆராய்ச்சியில் தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு நம்ம டிஃபென்ஸ் எந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்ச வேறு நம்ம மேடம் கூட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன தேவைன்னா அதுக்கு வந்து சென்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு கேஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ விட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டில் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணி டீகண்டாமினேட் பண்ணி அதுக்கு வந்து வேக்சினோ ட்ரக்கோ அந்த மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணணும். அதனால் இந்தியா அந்த பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாங்கள் இருக்குது நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க. மேடம் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்க. மேடத்துக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுக்கலன்னா அவங்க ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க பொட்டிலிசம் பேஸ்ட். Miss Dr. Brinda, I am the director of academics and research in VLB Janaki Ammal College of Arts and Science. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸ் வந்து சமூக சார்ந்த ஈவெண்ட்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானே வந்து டிஆர்டிஓவில் இப்போ சார் டாக்டர் கதிர்வேல் சார் இப்போ இங்கே வந்திருக்காருன்னா அவர் மூலியமாகவே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 80 lakhsக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. அது சார் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸினை ஐசோலேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏரில் சாயிலில் வாட்டரில் ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து அதை டிடெக்ட் பண்ணி மெஷின் வச்சு டிடெக்ட் பண்ணி நேனோ வச்சு டிடெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயன்படுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது எஸ்பெஷலி நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய ஸ்கீம்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. பட் இந்த டிஃபென்ஸ் டிஆர்டிஓ வந்து எக்ஸலண்ட்டாக தே ஆர் சப்போர்ட்டிங் ஆல் தி ரிசர்ச் ஃபேக்கல்ட்டிஸ் ஸோ தட் we are also uplifting the science and technology. Okay. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக பாருங்கள்.